இன்றைக்கி ஒரு புறா அடையலை. அது என்ன பண்ணோன்னா முதினா சிக்கு இதில் எட்டி எட்டி பார்த்துட்டு பாருங்கள். கீழேலாம் பார்த்தீங்கன்னா மணி இப்போ 8 ஆக போகுது. எட்டி எட்டி பார்த்துட்ருக்கு. அதை பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். லைட் ஆஃப் பண்ணிடுவோமா, லைட் ஆஃப் பண்ணி வச்சு பிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். லைட்டை போட்டோம்னா அது ஓடிடும். லைட் ஆஃப் பண்ணி வச்சு ஒரு வழியாக முதினா சிக்கை நம்ம பிடிச்சிட்டோம். ஸோ இதான் அந்த முதினா சிக்கு. இது விற்பனைக்கு இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு வீடியோவில். திரும்பி நான் சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்க. விற்பனைக்குலாம் இல்லை. நானே ஒரு பொழுதுபோக்கு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்குறாங்க, அதனால் சொல்கிறேன். வேறு ஒன்றும். இது பார்த்திங்கன்னா மணி இப்போ 8 ஆகுது. சரிங்களா, இருட்டு. இங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா லைட்டே கிடையாது. ஸோ இந்த இருட்டில் நம்ம அந்த புறாவை பிடிச்சிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா சும்மா அடையதே இல்லை ப்ரோ. இதுக்கு எல்லாமே அடைஞ்சிருச்சு. எல்லா புறாக்களும் அடைஞ்சிருச்சு. இது மட்டும் சுத்தமாக அடைய மாட்டேங்குது. என்ன காரணம்னே தெரியல. ஸோ அது ஒரு வழியாக பிடிச்சாச்சு. ஸோ அதோட வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம லைட்டை போட்டுருவோம். என் கண்ணெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல. முதினா ஒரிஜினல் கிடையாது. முதினா சிக்கு கிராஸ் தான். அது எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க முதினா ஒரிஜினல்லாம் கிடையாது. சரியா, பாருங்கள். லைட்டை போட்டுருவோம். அப்போ லைட்டை போட்டால் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இருட்டில் மணி இப்போ 9 மணி ஆக போகுது. ஸோ லைட்டு போட்டால் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். விட்டோம்னா தலைவர் ஓடிடுவார். அதனால் நம்ம லைட்டு போட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி நண்பர்களை. இப்போ நம்ம லைட்டு போட்டாச்சு. லைட்டில் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். நீட்டாக தெரியுதா? இதெல்லாம் கோழி கூட. ஸோ அதனால தான் நான் இப்போ லைட்டு போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஹீட்டாக இருக்கும். நம்ம ஃபோன் லைட் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அவ்வளோதான். ஓகேவா? இதெல்லாம் சும்மா ஒரு டப்பா வச்சுருக்கோம்.